பரிசுத்தமும் இருக்கும் நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மறுபடியும் ஒரு விசை நாங்கள் மகிமைப்படுத்த வாய்ப்பு தந்திருக்கிறேன். துதித்தும் தொழுது கொண்டுமே தான் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாய் எல்லா ஜனங்களும் நாங்களும் உம்மை அதிகமாய் தொழுது கொள்ளுகிறோம். சில சமயம் இதை நினைத்தால் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமைக்காகவே அதிகமாய் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறது போல கூட தெரியலாம். அதுவும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இருதயங்களை பார்க்கிறேன், நாங்கள் எவ்வளவாய் மாறி வந்திருக்கிறோம், எவ்வளவாய் உன்கிட்டே சேர வருகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறபடினாலே எங்களுக்கு எதிரானவைகளை பொல்லாதவைகளை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி மறுபடியும் நாங்கள் உம்மை பற்றி கொள்வதற்கு, உம்முடைய ஆலயம் வந்து துதிப்பதற்கு, மணவாளனின் சத்தத்தை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு தருவீர் என்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஐயா. இதோ இந்த பதிவின் வழியாக இப்பொழுது ஜனங்களை சந்திப்பதற்குரிய சூழ்நிலைகள், ஆனால் எல்லாம் முடிந்து விடவில்லை. இந்த வாழ்க்கையை துவங்க செய்தவர், இந்த ரட்சிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையை துவங்க செய்தவர் நீ உயிருள்ள தேவனும் சதா காலங்களில் உயிரோடும் இருக்கிறவர் என்ற நாமத்தை உடையவருமாய் இருக்கிறீர். அதில் சந்தேகம் இல்லை. அதனாலே நாங்கள் இன்னும் தொடர்ந்து உண்மையாய் ஓடுவதற்கு எங்களை குணப்படுத்தும்படி ஏவப்பட்டிருக்கிற ஒரு தேவ தயவாய் நாங்கள் இவைகளை எடுத்துக்கொண்டு சரியாய் உமக்குள் எங்களை பலப்படுத்திக் கொண்டு நீர் நியமித்த பாதையிலே, நீர் எங்களுக்காய் நியமித்த பாதையிலே நாங்கள் எங்களை சரியாய் பொருத்திக் கொண்டு சர்வ வல்லவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உத்தமத்தோடு வாழ இனி தொடர்வதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாரும் ஆண்டவரே. இதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் கொண்டாட்டமும் மிகுந்த மகிழ்ச்சியுமாய் ஒவ்வொரு வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து சேர்ந்து ஒரே பெரிய குடும்பம் போல அமர்ந்திருந்து ஆராதித்து துதித்த நாட்கள் உண்டு. ஆனால் இவைகள் கற்பனைகளிலே பார்த்து கற்பனைகளிலே கேட்ட சத்தம் போல் முடிந்து போய்விட முடியாது. தேவன் இந்த பயங்கரங்களின் நிகழ்வுகள் எல்லாம் மாறும் பொழுது அருமையா எங்களை மறுபடியும் ஒன்று சேர்ப்பி, அதை நான் நம்புகிறேன் ஐயா. அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். ஜனங்களும் இதே எண்ணங்களோடு இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். உலகம் முழுவதும் ஒருவேளை இந்திய தேசத்திலே இருக்கிற இந்த தடை உத்தரவுகள் எல்லாம் கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இப்படியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அது மட்டும் எங்களை காத்து வழி நடத்துகிறவர், மறவாத நேசர், மாறாதவர், உம்மை நோக்கி பார்த்து இன்னும் அன்பு செலுத்துவதில் நாங்கள் குறைந்து போகாதபடி, உம்மை நம்புவதில் குறைவு வைக்காதபடிக்கு, உம்மை பற்றி கொள்வதிலே இரண்டாவது மூன்றாவது அர்த்தத்தை கொள்ளாதவர்களாய் தீவிரமாய் நாங்கள் உம்மை பற்றி கொள்ளட்டும். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீர்தானே. அனாதி தேவனே, நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்க முடியும். உம்முடைய நித்திய புயங்கள் தான் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்க முடியும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டு நாங்கள் தொடர்ந்து வழி நடக்க எங்களை பலப்படுத்தும். ஆராதனை மகிமையாய் நீர் மாற்றும். ஜனங்கள் மனதிற்குள் எந்த குழப்பங்களோ வேறு வகையான எண்ணங்களோ கலக்குகிறவன் பொல்லாத கள்ள விதைகளை கொண்டு வர முடியாதபடியும் தேவனே இதை முழுமையான ஆராதனையாய், முழுமையான உம்முடைய பிரசன்னம் உள்ள வார்த்தையாய் மாற்றி, மனிதனாகி என்னால் ஒன்றும் கூடாது, ஆனால் நீர் எனக்குள் இருந்து உம்முடைய வார்த்தையினாலே இதோ இதை காண்கிற இதை கேட்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் மாற்றத்தையும் பலனையும் உண்மையும் கற்றுக் கொடுத்து இதெல்லாம் சரியாகும் என்பதை நீர் உணர்த்த போதுமான தேவனாய் இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு பாடுகிறோம், அந்த நம்பிக்கையோடு துதிக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்டு பலனடைய எங்களை பலப்படுத்தும் ஐயா. பெரியவர்கள் உண்டு, வயதானவர்கள் உண்டு, விருத்தாப்பியர்கள் உண்டு, கணவன் மனைவிமார்கள் என்று குடும்பம் உண்டு, அவருடைய பிள்ளைகள் என்று உண்டு, வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் என்ற அங்கத்தினர்கள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு. ராஜா தேவனே தோத்திரம். இதிலே தாகம் உள்ளவர்கள் யார், தாகம் இல்லாதவர்கள் யார் என்று நான் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை. இப்பொழுது எப்படியாகிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்துவிட வேண்டும். எப்படியாகிலும் எங்கள் மேல் இருக்கிற இந்த எல்லா பொல்லாத்தனங்களும் நீங்கி நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த கிருபைக்கு ஏற்ற வண்ணமாய் இனி தொடர்ந்து உண்மையாய் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தயவு பாராட்டுகிற நீரே, தயவு பாராட்டுகிற தெய்வம் நீரே, இதுவரையும் நடத்தின தெய்வம் நீரே, அன்பு மிகுந்தவர் என்பது நாங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டு உண்மை நாங்கள் பற்றி கொள்ள பலன் தாருங்கப்பா. குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்கிற ஸ்தாபனம் ஆண்டவரே, அதன் தலைவர்கள், அதனுடைய எல்லா ஸ்தல சபை போதகர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், அந்தந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் பிற ஆவிக்குரிய உண்மையான எல்லா சபைகளுக்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, எல்லார் மனதும் ஒரே நிலைமையில தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாருடைய நினைவுகள் ஒரே நினைவுகளோடு தான் ஒட்டி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் சீக்கிரமாய் என்ற வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, தோத்திரம் ஐயா. சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து அந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீர். சீக்கிரமாய் என்ற ஒரே வார்த்தையிலே வாக்கு தத்தம் தந்தீரே. எத்தனை எச்சரிக்கையான செய்தியை அந்த புது வருஷம் பிறக்கும் பொழுது எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆனால் சில நாட்கள் அந்த வீரியம் எங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். சில நாட்கள் கழிந்த பின்பு நாங்கள் வழக்கம் போல லௌகிக கவலை உடையவர்களாய் உலக பிரபஞ்ச வேஷங்களை தரித்தவர்கள் போல நாங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். தேவன் இப்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு தேவை உள்ளவர், நீர் எவ்வளவு பெரிதானவர் என்பதை நாங்கள் சரியா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அளவிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். சர்வ வல்லவராகிய நீ எங்களுடைய எல்லா நடத்தைகளையும் அறிந்திருக்கிறீர். உடைய கண்களுக்கு ஒன்று மறைவா இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே உடைய சர்வ வல்லமை எங்கள் மேல் ஆளுகையாய் இருக்கட்டும். பொல்லாதவனுடைய எல்லா பயங்கரங்களும் அக்கிரம சிந்தைகளும் எங்களை விட்டு ஓடி போகட்டும். நீதி செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும். உண்மையா இருப்பதற்கு எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து நாங்கள் உம்மை துதித்து பாட எங்களை பலப்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரும் இந்த ஆராதனையை காண்கிற ஜனங்கள் யாவரும் இதோ இந்த ஆராதனையோடு கலந்து கொள்ளட்டும். மனது பிரிந்திருக்காதபடி சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்த வல்லமையுடைய கையில நான் தருகிறேன். நீரே இவைகளை ஒருமுகப்படுத்தும். மேக் இட் வெரி ஹார்மனி, மேக் இட் வெரி ஹார்மனி. நாங்கள் வெவ்வேறு இடங்களில இருந்திருக்கலாம். இது பதிவு செய்கிற இடம் வேறவா இருக்கலாம், இது வருகிற முறைகள் வேறையா இருக்கலாம். ஆனால் ஒரே தேவனை ஆராதிக்கிறபடினாலே எல்லா மனதையும் ஒருமுகப்படுத்த நான் உம்மிடத்துல ஜெபித்து கேட்டுக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த இறுக்கமான, இந்த நெருக்கமான, இந்த இருளான, இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் நாடுகளையும் தேசங்களையும் ஜனங்களையும் விட்டு நிச்சயமாய் விலகும். ஆமென். அதை கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை நம்பும் பொழுது நீங்கள் எளிதாய் அவரை ஆராதிக்க முடியும். செயற்கையாக அல்ல, இயல்பாய் நீர் அவங்களை ஆராதிக்க முடியும் என்பதை நான் சொல்லி பாடல் என்னோடு சேர்ந்து நீங்கள் வீடுகளிலே இதை கவனிக்கும் பொழுது, வீடுகளில் இருந்துதான் கவனிக்கிறீர்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ரொம்ப லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். சொந்த வீட்டுல தான் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கிங்கு நடப்பதும் வேற எதையாவது காரியங்களை செய்து கொண்டே கேட்கலாம் என்பதும் இல்லாதபடி இந்த ஆராதனை துவங்குகிற நேரத்திலே சரியாய் குடும்பமாய் அமர்ந்து கொள்ளும்படியாய் நீங்கள் இதை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுக்கு அந்த தொடர்பு சாதனத்தின் வழியாக அனுப்புகிறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு சரியாய் அதை தயார் செய்த விதத்திலே ஒரு ஆராதனை சபையில எப்படி நடக்கும் பொழுது எப்படி ஒழுங்குங்கரமாய் இருப்பீர்களோ அப்படியே இருக்க உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். வேறு வித்தியாசமான எண்ணம் கொண்ட வெவ்வேறு ரட்சிப்பில்லாத ஜனங்கள் யாராவது உறவினர்களா வந்து உங்கள் வீடுகளுக்குள் அழைந்திருக்கும்படியாய் செய்யாதீர்கள். வந்தா அவர்களை ஒரு இடத்துல உட்கார வைத்து கூடுமானால் அந்த வசனங்களை கேட்க செய்யுங்கள். கர்த்தர் அவர்களுக்கும் பேசுவார். நிச்சயமாய் பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு கூறுவோம் அவரிடத்துல இன்னும் முழு உள்ளத்தோடும் இருதயத்தோடும் என்ற நல்ல எண்ணத்தோடு பாடலை பாடும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் நீர்
பார்த்து கொள்வீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. ஐயா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி, கண்களை மூடினால் மூடி, தலையை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று வேதம் நம்மை கற்பிக்கவில்லையா? அவருடைய காயத்தின் தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. Through his stripes we are healed. Through his stripes, அவருடைய முதுகிலே பட்ட வாரடிகளால் ஏற்பட்ட காயங்கள், தலையிலே அவர்கள் பதித்த அந்த முட்கிரீடத்தினால் ஏற்பட்ட காயங்கள், கைகளிலே கால்களிலே ஆணிகளால் குத்தப்பட்ட ஆணிகளாலே கடாவப்பட்டதினால் ஏற்பட்ட காயங்கள், விலாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட காயங்கள், இப்படி காயத்தின் தழும்புகள் நம்மை சுகமாக்கவில்லையா? அவருக்கு நாமம் யெகோவா ராபா. தேசம் முழுவதும் இன்றைக்கு தேவை இவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? உலக நாடுகள் பெரிய வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற பெரிய பெரிய தேசங்கள், நாடுகள், ஜனங்கள், பெரிய பணக்காரர்கள், பெரிய அறிவாளிகள் எல்லாம் இவரைத்தான் இப்பொழுது தேட வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டாமா? அதை நாம் அறிந்தால்தான் அவரை நம்ப முடியும், அவரை துதிக்க முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை.
நீரையெல்லாம் 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தின வண்ணமாகவே வைத்து குடும்பமாய் சபையின் ஜனங்கள் நீங்கள் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் லேசான எண்ணம் கொள்ளாதபடி அவர் எங்கே 2-3 பேர்கள் கூடுகிற இடமோ அங்கே அவர்கள் பிரசன்னமாய் வருவாரே. இதோ இந்த வேதத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது உங்கள் வீடுகளிலும் அவர் உலாவி வர முடியுமே என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி சொல்லுங்க. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசையா நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. தாழ்த்திக் கொள்ளுகிறோம். வெறும் பாத்திரங்களாய் நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். வெறும் பாத்திரங்களாய் அடிக்கடி உடைய ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நிலைமை உண்டு. அந்த நிலைமையிலே நாங்கள் நிரம்பிக் கொண்டிருந்தோம், பொங்கி வழிந்து கொண்டிருந்தோம். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில நான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். நினைத்த நேரங்களில் எல்லாம் உடைய வீட்டிலே வந்து அமர்ந்திருந்தோம், வேதத்தை வாசித்தோம், பாடினோம், துதித்தோம், அமர்ந்திருந்தோம், நடந்தோம், முழங்கால் படியிட்டு இருந்தோம். பாத்திரங்கள் நிரம்பிக் கொண்டே இருந்தது. ஆண்டவரே, சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருக்கிறது, ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். காலங்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுதும் எங்களை உண்டாக்கினவரும் அழைத்தவரும் ரட்சித்தவரும் மாறாதவராய் இருக்கிறீர். மாலை வேளை கர்த்தர் நான் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறேன். பதிவு செய்கிற இந்த வேலை எப்படி இருந்தாலும் எங்கள் ஜனங்களிடத்திலே சரியாய் போய் சேரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அசௌரி உங்கள் எதையும் கவனியாதபடி, ஒருவேளை உரிய இந்த உபகரணங்களிலே நாங்கள் இதை பதிவு செய்திருக்கிறோம். இதற்காக மிகவும் மெனக்கெட்டு அங்கே இங்கே அலைந்து பெரிய பெரிய விளக்குகள், லைட்டுகள், அலங்கார ஒளிகள் என்று இதையெல்லாம் நாங்கள் செய்ய முற்படவில்லை. எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. சம்திங் இஸ் பெட்டர் than nothing என்று சொல்லுகிறபடி ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு உரிய நேரத்தில் இந்த ஞானத்தையும் இந்த வகையிலே ஜனங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின முழு கிருபை என்றுதான் நான் இதை சொல்ல முடியும். ஜனங்கள் இதை உணர்ந்து கொண்டு ஒத்துழைக்கட்டும். சீக்கிரமாய் இந்த முறைகள் எங்களுக்குரியது அல்ல. நாங்கள் அவரை முகமுகமாய் தரிசிக்கிறது போல அவருடைய பாதவடியில் நின்று ஆர்ப்பரித்து பாடல்களை பாடி துதித்து வசனங்களை கேட்பது எங்களுக்கு பலனுள்ளதாய் இருக்கும். ஜனங்களை நம்புங்கள், சகோதரனை நம்பு, சகோதரியை நம்பு, வாலிபனை, வாலிப பிள்ளையை, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களை, விருத்தாப்பியர்களை நம்புங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஏசாயாவில் சொல்லி இருக்கிறபடி கடும் கோபத்தினால் அடிப்பார். கடும் கோபத்தினால் அடித்தாலும் மகா கிருபையினாலே இறங்கி நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். மலைகளும் பர்வதங்களும் விலகி போகும் பொழுதும் மாறா கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள செய்வார். நம்புங்கள். மறுபடியும் உங்கள் மனதை அவரை நோக்கி நேராக்கி கொள்ளுங்கள். தேவனுடைய வீட்டிலே ஏற்றப்படுகிற அந்த தீபமானது நேராய் எரிவது போல உங்கள் மனதெல்லாம் அந்த பிரசன்னமாகிய தேவனத்தின் மேலே நோக்கமாய் இருக்கட்டும், நேராய் இருக்கட்டும். கர்த்தர் யாவையும் பார்த்து சரி செய்வார். மறுபடியும் நம்மை ஒன்று கூட்டுவார். சந்தோஷத்தோடு வார்த்தைகளை கேளுங்கள். கேட்கிறதிலே மட்டும் அவசரம் காட்டி அதன்படி நடவாமல் விட்டு விடாதிருங்கள். உணர்த்தப்படுகிற வார்த்தை வந்தால், உணர்த்தப்படுகிற காரியம் அது நான் பேசும் பொழுது அது உங்களையே குறித்து சொல்லுவது போல இருந்தால் உடனே நீங்கள் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அல்லது உபதேசத்தை கேட்கும் பொழுது அல்லது சில வியாக்கியான விளக்கங்களை கேட்கும் பொழுது குடும்பமாய் கேட்டு முழங்கால் பண்ணிட்டுக் கொண்டே கேட்கலாம். சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்து மறுபடியும் அமர்ந்து கேட்கலாம். மாறாக முறுமுறுக்காதிருங்கள், எரிச்சல் அடையாதிருங்கள். தேவ தயவு குணப்படும்படியாய் நமக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒத்துழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நிச்சயமாய் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்துவாராக. தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் கவனித்து கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்த்து காத்திருங்கள். தேவன் நமக்கு நிச்சயமாய் நன்மையை தவிர தீமையை செய்ய மாட்டார். நன்மையை வழங்குவார். நம்புங்கள். God bless you. God bless you. நிலையற்றதை நிலையானதாய் மாற்றுகிற வல்லமை உடையவர் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். நிலையற்றதை நிலையானதாய் மாற்றுகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஆதாரமாய் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 39ஆம் சங்கீதம் 4வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீ. என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினுடைய அந்த தனித்துவத்தை சங்கீதக்காரன் அங்கே உணர்த்தும் பொழுது மிகவும் சோர்ந்து போய் பேசின காரியம் அல்ல. அதனுடைய துணி சோர்ந்து போனது போல உங்களுக்கு தெரியணும். ஹோப்லெஸ் என்று சொல்லுகிறபடி நம்பிக்கையற்ற தன்மையிலே தன்னை வெளிப்படுத்துகிற குரல் போல காணப்படலாம். ஆனா அதுல இருக்கிற காரியம் என்ன? நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளாதபடி, இன்னும் நான் அதிக நாள் வாழ்வேன், இந்த உலகம் என்ன செய்யும், இந்த வியாதிகள் என்ன செய்யும், இந்த பொல்லாத பிசாசு என்ன செய்ய முடியும், அல்லது இந்த உலக ஸ்வாபங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை அழிவுக்கு காத்திருக்கிற துன்மார்க்க எண்ணம் கொண்ட மனிதர்களை கண்டு நான் என்னையும் ஏமாற்றிக் கொள்ளாதபடி சங்கீதக்காரன் அதை சொல்ல முடியும். நாட்கள் எவ்வளவாய் குறைவற்றதாய் இருக்கிறது, குறைவுள்ளதாய் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது சீக்கிரமாய் நான் என்னை மாற்றிக் கொள்ளட்டும். மற்றவர்களை மாற்றிக் கொள்வதற்கு அல்லது மற்றவர்களை மாற்றுவதற்கு நிச்சயமாய் எனக்கு அதிகாரம் இல்லை என்பதை சங்கீதக்காரன் இங்கே தெளிவுபடுத்துகிறார். நாம் அதிக நேரம் அதுலதான் செலவிடுகிறோம். நாம் அதிக நேரங்கள் இதுலதான் செலவிடுகிறோம். மற்றவர்களை மாற்றிவிடும். நம்முடைய ஜெபங்கள் அதிகமாய் அதில் இருக்கிறது. அதிகமாய் நாம் உலகத்தை மாற்றிவிட முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை மாற்றி கணவன் மனைவியை, மனைவி கணவனை, தகப்பன் தாய் பிள்ளைகளை, பிள்ளைகள் தகப்பன் தாயை, வேலைக்காரன் எஜமானை, எஜமானன் வேலைக்காரனை என்று சொல்லி பல விதங்களிலே நாம் பிறரை மாற்றிக் கொள்வதிலே நேரங்களை செலவழித்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வதை நாம் அதை கவனிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்லுறான். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும், teach me how short my span, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சுருங்கினது என்பதை எனக்கு நீர் உணர்த்தும்படியாய் உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று கேட்டார். எதினாலே குறைந்து உங்களால தான் எனக்கு முடிவு வந்துடும், உங்களால தான் எனக்கு அழிவு வரும் என்று சொல்லி வீடுகளிலே ஒவ்வொரு முறை சிலர் பேசிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். அல்லது மனதிலே சிலர் நினைப்பாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையால தான் என் நாட்கள் முடிந்து போய்விடும் என்று சொல்லி. நீதிமொழிகளை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வசனம் தெரியும். 14ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதற்கு அந்நியன் உடந்தையாக மாட்டான். இருதயத்தின் the bitterness of the personal heart, உன் தனிப்பட்ட இருதயம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாய் அல்லது கசப்பாய் இருப்பது என்பது அது உண்மை சார்ந்தது. It depends upon your attitude. No stranger have take authority on it. ஒரு அந்நியனும் அதிலே உரிமை பாராட்ட முடியாது. மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, குடும்பமோ, சபையின் சக விசுவாசிகளோ, மற்ற யாரோ ஒருவர், அவர்களாலே தான் நான் இப்படி பாவம் செய்கிறேன், அவர்களாலே தான் நான் இந்த துன்மார்க்கத்திலே போனேன், அவர்களாலே தான் இந்த அநியாயத்தை நான் செய்து விட்டேன் என்று நீ சொல்லி தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழியையும் தேவன் அப்படி ஏற்படுத்தவில்லை. மாறாக நான் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலைக்கு இந்த consequences have what you have done, நீ என்ன செய்தாயோ அதற்குரிய விளைவுகள் தான் இப்பொழுது இருக்கலாம். ஒருவேளை அது வீடுகளில் பிரதிபலிக்கலாம், உன் வாழ்க்கையில பிரதிபலிக்கலாம், உன் சம்பாத்தியத்தில் பிரதிபலிக்கலாம், உன்னுடைய சரீரங்களில் பிரதிபலிக்கலாம்.
சங்கீதக்காரன் தான் சொல்லுது, நான் எவ்வளவாய் நிலையற்றவன். Teach me Lord, teach me Lord about my days. எவ்வளவாய் சுருங்கினது, எவ்வளவாய் குறைவுள்ளது என்பது நீர் எனக்கு போதியும். நான் எவ்வளவாய் குறைவு உள்ளவன். ஆனால் நாம் இதை ஒத்துக்கொள்வோமா? நாம் யாரால் இதை ஒத்துக்கொள்வோமா? இதை நான் நேரடியாய் சொல்லும் பொழுது உங்களிலே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, உங்களிலே யாரோ ஒருவரை அல்லது குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை யாரோ ஒருத்தர் நான் சுட்டிக்காட்டி பேசினால் உன் மனது சந்தோஷப்படுமா? நீங்க எவ்வளவு நிலையற்று இருக்கிறீங்க, உங்களால தொடர்ந்து ஸ்டெட்ஃபாஸ்டா ஓட முடியலையே, தொடர்ந்து விசுவாசிக்க முடியல, தொடர்ந்து உண்மையா இருக்க முடியல சொன்னா, என் முன்னாலே ஒரு ஊழியக்காரன் என்ற நிலைமையிலே நீங்கள் அமைதியா நிற்கலாமான மனது அமைதியா இருக்குமா? கொந்தளிக்கும், எரிச்சல் அடையும். என் குடும்பத்தையே குறித்து, என் குடும்பத்தையும் அல்லது என் பிள்ளைகளை குறித்து குறை சொல்லுகிறாரே, எப்பொழுதும் எங்களை குறித்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு எதிராக நீ எரிச்சல் அடையலாம். ஆனா நிலைமை எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்றான், நான் ரொம்ப குறைவுள்ளவன்பா, நான் என் நாட்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்துங்க, என் இருதயத்துக்கு உணர்த்துங்க, என் ஆத்மாவுக்கு உணர்த்துங்க. நான் ஒரு பலவீனன், என் நாட்கள் முடிவுக்கு வரும். எப்படி ஜனித்தேனோ அப்படியே ஒரு நாள் மரண நாள் வரலாம். உங்களுடைய வருகை முந்தும் அல்லது எங்களுடைய மரண நாள் முந்தும் என்பதை நான் உணர்ந்திருக்கும்படி செய்யும். அநேகர் சொல்லிக் கொண்டு திரிவது போல கிடையாது. சாராமை என்பதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய்யான வார்த்தைகள், வேதத்தை புரட்டி கொண்டு பேசுகிற வார்த்தைகள். ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற சில சகோதர சகோதரிகள் வெவ்வேறு விதமான திருசுகளான பேச்சுக்களை நீங்கள் அதில் பார்த்து ஏமாந்து விடாதபடி இருக்கும்படி இந்த கடைசி காலத்திலே மனசாட்சியிலே பொய்யுண்டு அவர்கள் பொய்யையே பேசுகிற அநேகர் வந்து நிற்பார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், மனுஷனுக்கு எப்படி ஜனிப்பிக்கப்பட்ட நாள் எப்படி உண்டோ மரண நாளும் இருக்கும். கர்த்தருடைய வருகை முந்தி இருந்தால் தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதினது போல முதலாவது மரித்தவர்கள் எழுந்து பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறார். இப்ப நமக்கு காரியம் என்ன? சங்கீதக்காரனோடு சேருவோம். சங்கீதக்காரனோடு சேர்ந்து அந்த வசனத்தை கேட்போம். என்ன சொல்லி இருக்கிறது? நான் கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நான் மறுபடியும் 90வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 90, உங்களுக்காக நான் அதையும் எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 90வது சங்கீதத்திலே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 90வது சங்கீதத்திலே 12வது வசனம் அப்படி சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்களுக்கு போதித்தருளும், எங்களுக்கு போதித்தருளும். நாம் அப்படி இருக்கிறோமா? Do you have that kind of attitude like psalmist? சங்கீதக்காரர் நீங்க வெளிப்படுத்துகிற எண்ணம் உங்களுக்கு உண்டா? சம்பாதிப்பதற்கு கேட்கல, அவன் சம்பாத்தியம் பண்ணி பலவிதமான ஆசாபாசங்களை வளர்த்துக் கொள்ள கேட்கல. இன்னும் பாவம் செய்யாதபடி தேவனே எங்கள் நாட்களை எங்களுக்கு போதித்தார்கள், எங்கள் நாட்களை நாங்கள் சரியாக்கிக் கொள்ள. எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லி இருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் ஞான அறிவை தாரும். Schools and universities or the colleges will not teach about these days. தேவன் ஒருவரே அறிந்து வைத்திருக்கிறார் இந்த நாட்கள் எப்படி ஆகும் என்று. 1-2 வருஷங்களுக்குரிய திட்டங்கள் அல்ல. நீ தாயின் கர்ப்பத்திலே உண்டாக்கப்படும் பொழுதே, ஒரு கருவாய் உண்டாக்கப்படும். சங்கீதக்காரன் தான் அறிவு சொல்லுகிறான், நுண் அறிவோடு கர்த்தர் நுணுக்கமாய் நம்மை பார்த்து உண்டாக்கி இருக்கிறார். அவயவங்களை உண்டாக்கும் பொழுதே அவர் நம் எல்லா அவயவங்களையும் கண்டு ஆச்சரியமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த நாட்கள் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறது, அவருடைய கையில தான் இருக்கிறது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் ஞான அறிவை தாரும். ஞான அறிவுனால எங்களை போதித்தரணும், உணர்த்தி அருளும், உணர்த்தி அருளும். ஏன்னா நம்ம மெயின்லைன் சர்ச்சஸ் உள்ள அநேக ஜனங்களை பார்த்து
மதத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் என்று சொல்லி நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாலாம் பெந்தேகோஸ்தே நாங்க ஏஜி சர்ச்சுக்கு போறோம் என்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை மட்டும் வைத்துக் கொண்டு விக்கிரக வழிபாடுகள் உள்ளவர்கள், உண்டாக்கப்பட்டவர்களை தொழுது கொண்டிருக்கிறவர்கள், சொருப வழிபாடு உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் காட்டிலும் அதிக பயங்கரமான எண்ணம் கொண்டவர்களாய் மிகவும் சீக்கிரமாய் கெட்டு போகிறவர்களாய் நாம் நம்மை வைத்திருக்கிறோம். தேவன் இதற்கு பொறுப்பல்ல, சபை இதற்கு பொறுப்பல்ல. ஏன்னா கேட்டின் மகன் தான் கெட்டு போவான் என்று வேதம் சொல்லுவது. இந்த அளவில் நான் பேசுவது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தெரியலாம். ஏற்கனவே நெருக்கமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் இப்படி நெருக்கமா பேசுறார், இன்னும் பயங்கர ஒரு கழுத்தை நெருக்கி கொண்டு பேசுறது போல பேசுறார் என்று நினைக்காதீங்க. ஒரு அருமையான நண்பர் சொல்லுகிறது நான் கேட்டேன். ஹோட்டலுக்கு போறோம், நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட போகும் பொழுது பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது என்ன வகையான ஹோட்டலா இருந்தாலும் நிச்சயமா அதுல நமக்கு சர்வ் பண்றதுக்கு என்று 1-2 பேர் இருப்பாங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோ 3 ஸ்டாரோ இல்ல பிளாட்ஃபார்ம் ஸ்டாலோ இல்ல ஹோட்டல் சின்ன ஹோட்டலோ எதுவா இருந்தாலும் 1-2 சர்வர் கண்டிப்பா இருப்பாங்க நமக்கு சர்வ் பண்றதுக்கா, அல்லது அட்டெண்டர் இருப்பாங்க. ஒருவேளை நாம வழக்கமா போறோமோ அல்லது கொஞ்சம் பழக்கப்பட்ட நேரங்களில் போறதா இருந்தாலும் நமக்கு தெரியும் நாம 2 இட்லியோ ஒரு தோசையோ சாப்பிட போறோம். ஆனால் நாம போன உடனே அவ்வளவு அதிகமா உபசரிக்கிறான் அந்த ஹோட்டல் சேர்ந்தவர்கள், நம்மை அவ்வளவா உபசரிக்கிறாங்க. நமக்குரிய காரியங்கள்லாம் விசாரித்து நாம சாப்பிட போறது 2 தோசையோ அல்லது 1 இட்லியோ 3 இட்லியோ எதுவா இருந்தாலும் சரி, அவன் அந்த சகோதரன் அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா மெனுவையும் சொல்லுகிறான். பெரிய கடைகளா இருந்தா மெனு கார்டு போட்டுறாங்க. சின்ன கடைகள் ஹோட்டலா இருந்தா அந்த கடையில் என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு என்பதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறாங்க. எல்லாவற்றையும் நீ கேட்டுவிட்டு 2 இட்லி மட்டும் தாங்கன்னு சொல்றீங்க, சந்தோஷமா கொண்டு வா. அதற்குரிய சாம்பார் சட்னி மற்ற எல்லா காரியங்களும் தந்து உங்களை உபசரிக்கிறார். காரணம், அதற்குரிய பில்லை கொடுத்து உங்கள்ட்ட தொகையை கேட்பாங்க. நீங்க அதை செலுத்தி விட்டு வந்தாதான் மரியாதை. நீங்க ஒருவேளை அந்த காசு உங்கள்ட்ட இல்ல அப்படி நீங்க சொல்லி பாருங்க, அப்போ உங்களுடைய மரியாதை எப்படி இருக்கும்? ஹோட்டல்ல உள்ள சாப்பாடு, உங்களை விசாரிக்கிறது, அன்பு செலுத்துறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. வீட்டுல உங்களுக்கு உங்களுடைய சொந்த மனைவி அல்லது சொந்த வீட்டுல நீங்க வந்து கேட்கும் பொழுது இப்படி இல்லையே என்று வித்தியாசமா நினைக்க முடியாது. வீட்டில் இருக்கிறது ஹைஜீனிக்கா இருக்கும், சுத்தமா இருக்கும், பராமரிக்கப்பட்ட இடத்துல செய்யப்படுறதா இருக்கும். கவனிப்பாங்க உங்க மனைவிமார்கள், உங்களை கவனித்து சரியா கொடுப்பாங்க. பில்லு கொடுக்க வேண்டாம், பில்லு கொடுக்கறது இல்லை. ஆனா அது இல்லையா இது இல்லையா நம்ம எதாவது கேட்டா, இதுதான் உங்களுக்கு சரியானது, இதைதான் எடுத்து சாப்பிடுங்க, இதை முடிந்தா சாப்பிடுங்க, இது நல்லது என்று அவங்க சொல்லுகிற விதமா சொல்லி விடுவாங்க. ஆனா உண்மையாய் அதுதான் நமக்கு நெடுநாளாய் நம்முடைய சரீரம் கெட்டு போகாம இருக்கிறது உதவி செய்கிறது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? நான் கேட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவு சகோதரன் பேசினதை நான் கேட்ட உங்களுக்கு இப்ப சொல்லுகிறேன். ஹோட்டல் சாப்பாடு போல அல்லது அந்த சர்வர் போல உங்களை தடவி கொடுத்து உங்களை உட்கார்ந்து அப்படி கண்ணத்தை வருடி கொடுத்து சிறு பிள்ளைகளை கொஞ்சுவது போல கொஞ்சி கொண்டு இருக்கிற ஊழியக்காரன் தான் உங்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ உலகத்திலே இருக்கிற அந்த பிரபஞ்ச வேஷம் போட்டு லௌகிய வேஷங்களை போட்டுக்கொண்டு கண்டித்து உணர்த்தி பேச முடியாத வஞ்சகமாய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு தேவை என்று நீங்க நினைக்கிறீர்களோ? இல்லை. உங்களுக்குரியதை சரியாய் பேசி உங்களை குணப்படுத்த, தேவனுடைய வார்த்தையை பிழலாமல் சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியனை கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்க. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஸ்தாபனத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்க. நம்ம சார்ந்திருக்கிற ஸ்தாபனம் ஒரு நல்ல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பேலன்ஸ் டாக்டரின், நல்ல தேவையான உபதேசங்களை அளவோடு சரியா மேல ரொம்ப
கடைபிடிக்க முடியாமதும் அல்லது கீழே போகாதபடி சமத்துவமாய் சரியாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு சொல்லித் தருகிற ஒரு ஸ்தாபனம். விசுவாசத்திலே நம்மை நடத்துவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நல்ல தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உங்களையும் அந்த சபையோடு தேவன் வைத்ததற்காக கர்த்தரை துதியுங்கள். இதனால பேசும் பொழுது சுட்டிக்காட்டி ஏதாவது பேசும் பொழுது முறுமுறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா காலம் பயங்கரமா இருக்குது. சங்கீதக்காரன் சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். எவ்வளவாய் நிலையற்றவன், எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. நான் இதை உங்களுக்கு அமங்கலமாய் அல்லது எதிர்மறையாக பேசுகிறேன் என்று எதிர்க்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில இல்லை, நம்முடைய நாட்கள் நம்முடைய கையில இல்லை என்பதை சங்கீதக்காரன் 90 விளக்குறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சங்கீதக்காரன் உணர்ந்து இவ்வாறு பேசின காரியங்கள் எல்லாம் நாம் கேட்டும் பொழுதும் நாம் எப்படியா இருக்கிறோம், நாம் எப்படியா இருந்திருக்க வேண்டும். ஆனால் எப்படியா இருக்கிறோம்? எபிரேயர் புஸ்தகத்திலே வசனம் சொல்லி இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Hebrew chapter 2 verse 4. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? உங்க கையில வேதம் இருந்திருக்கும். நீங்கள் வீடுகளில் தானே இருக்கிறீங்க. அதனால வேதத்தெல்லாம் ஓரமா வச்சிட்டு இருக்க வேண்டாம். வேதத்தை கவனமா எடுத்து கைகளை வைத்து நான் வேதத்தை வசனத்தோடு வாசிக்கும் பொழுது நீங்களும் கவனிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்திலே 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? God himself testified about the salvation what we have got from him. அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பிற்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை அதற்கு சாட்சி கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பு வேற இதை எங்கே நாம் விலை கொடுத்து வாங்கி விடவில்லை. He paid for our salvation. He shed his whole blood for our salvation, our family's salvation. நம்முடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவராகிய இயேசு தன் முழு இரத்தத்தை சிந்தினார் என்பதை நினைவு கொண்டிருக்கிறார். உலகம் வெவ்வேறு விதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். மரணத்தை குறித்து, இயேசுவை குறித்து வெவ்வேறு விதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். But what do you? How about you? How you think about the crucifixion of Jesus Christ? இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து உன் நினைவு என்ன? How pain it was? அது எவ்வளவு வேதனை மிகுந்தது, அது எவ்வளவு கண்ணீர் உள்ளது. Do you think? நீ என்னைக்காக நினைச்சிருக்கிறியா கெத்செமனியின் கண்ணீர் ஆடுவோம்? சபை கூடி வந்த பொழுது திருவிழந்த ஆராதனைகளை பாடுவோம், கெத்செமனி தோட்டத்தின் கண்ணீர்களை பாடிக்கொள்வோம். எல்லாரும் அழுது, சிலர் அழுது ஜெபிக்கிறாங்களே சொல்லி நாமும் கூட சேர்ந்து அழுது கொள்வோம். ஆனால் சீக்கிரமாய் ஆராதனை முடிந்துவிடும். முடிந்து கிளம்பும் பொழுது வழக்கமான லௌகிக சாயலை நாம் இடத்திலே போட்டுக்கொண்டு நாம் மறுபடியும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டோம். விளையாட்டுக்கு பேசவில்லை, உங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசவில்லை, பேசுகிற இடத்தில் நான் தானே இருக்கிறேன் என்ற அதிகாரத்தோடு மமதையோடு பேசவில்லை. இன்னமும் வாய்ப்புகளை இழந்து விடாதிருங்கள் என்று ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் பேசுகிறேன்.
இந்த சூழ்நிலையாவது சர்வ வல்லவரை, ஆண்டவராக இயேசுவை, அவரால் இந்த பரிசுத்த ஆவி மூலமாய் உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 சொல்லி இருக்குது. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏசாயா 63:10 சொல்லி இருக்குது. பின்பு நாம் அதை பார்க்கலாம். கிடைத்த வாய்ப்பை இழந்து விடாது. யோபுக்கு எழுதின யோபுக்கு உள்ள புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் அதனாலதான் சொல்றான். பிசாசு பேசணும். Satan spoke with God. உங்களுக்காக நான் அதை வாசித்து காட்டுகிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். எப்படி சொல்லி இருக்கிறது? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசி காணா பாரும் என்றான். The Satan had a mind to challenge against Job with God. யோபுக்கு விரோதமாய் அல்ல, யோபுவை வைத்து தேவனிடத்தில் சேலஞ்ச் பண்றான் சாத்தான். ஏன்? ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், பின்பு யாத்திராகமத்திலே வாசிக்கிறோம். மோசேயினிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் உண்டு. தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை வாங்க சென்றிருந்த 40 நாட்கள் அல்லுபவளும் குசியாமலும் குடியாமலும் காத்து கிடந்த மோசே ஒரு முறை அல்ல 3 முறை என்பது வேதம் பதிவு செய்தது. நான் அதை சொல்ல வரவில்லை. சூழ்நிலைமையிலே ஜனங்கள் சத்தமிட்டு ஆரோனை கேட்க மேலே ஏறி சென்ற மோசைக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. நாங்கள் பலியிட தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று, எங்களை நடத்த தெய்வங்கள் வேண்டும் என்று ஆரோனை கேட்ட பொழுது, ஆரோன் ஜனங்கள் அண்டையில் இருந்த பொன்னால் ஆன எல்லா ஆபரணங்களையும், all kind of ornaments what they had with gold, தங்கத்தால் ஆன பொன்னால் ஆன எல்லா ஆபரணங்களையும் கொண்டு வர செய்து அவைகளை ஒன்றாக்கி உருக்கி அதை 2 கன்று குட்டிகளான அடையாளங்களாய் மாற்றினார். அவைகளை நிறுத்தி இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் என்று இவைகளுக்கு முன்பதாய் ஆராதனை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கோ. தேவன் அதை கண்டார். மோசேட்ட சொல்றார், நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஜனங்கள் சீக்கிரமாய் தங்களை கெடுத்துக் கொண்டார். Very quick manner they have spoiled, they have destroyed themselves. அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ள ஆயத்தமாகிவிட்டார். Go back to there. விரைவாய் போப்பா, சீக்கிரம் போ. மோசே வந்த வேகத்திலே அவன் ஜனங்கள் ஆரோன் மேல் இருந்த கோபத்தினாலே கைகளில் இருக்கிற தேவன் கையினால் இழைக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் அடங்கின அந்த கற்பலகைகளை உடைத்து மிகுந்த கோபம் உண்டவனாய் மாறினார். மிகுந்த கோபம் உண்டவனாய் மாறினார். ஜனங்களுக்கும் தேவனுக்கு மத்தியிலே உறவாடி பரிந்து பேசிக்கொண்டே இந்த மோசே இப்பொழுது ஜனங்கள் மேல் மிகுந்த கோபம், ஆரோனின் மேல் மிகுந்த கோபம். நாட்கள் எவ்வளவு குறுகினது. அதற்காய் தேவன் பட்ட பிரயாசம். 430 ஆண்டுகள் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஜனங்களை மோசையும் ஆரோனையும் வச்சு அழைத்து கொண்டு வந்தவர். ஜனங்களுடைய இந்த கெட்ட தன்மைகளை பார்க்கும் பொழுது மனம் கசந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான் மனிதனுடைய நிலைமை. எதுதான், நாமும் அப்படித்தான். அதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு திருவிருந்த ஆராதனையும் மற்ற மனவுருக்கமான ஏதோ ஒரு சூழ்நிலையோ நாம் உணர்ச்சி வசம்
உணர்ச்சி வசப்படுகிறோம். We got emotionally reaction. உணர்வு பூர்வமான மாற்றம் இல்லை, உள்ளான மனிதனிலே மாற்றம் இல்லை. அதைத்தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். சில நிமிடங்கள் நான் பேசி முடித்து இந்த வசனத்திலிருந்து நான் கடைசி பேச போறேன். நம்முடைய நினைவு எப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில? உங்களை குற்றவாளிகள் என்ற இடத்திலிருந்து நான் ஏற்கனவே ஒரு விளக்கத்தை சொன்னேன். பேசுகிற ஸ்தானத்திலே ஊழியனாய் நான் அமர்ந்திருப்பதனால், பிரசங்கியனான அமர்ந்திருப்பதினாலே நான் சொல்வதெல்லாம் நீ கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலையில நான் பேசவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லது மனதுக்கு பிடித்த வார்த்தைகளை சொல்லி உன்னை இந்த சமயத்துல இல்லாததை பொல்லாததை அல்லது யூகித்து நான் சொல்லி உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ஒருவேளை இந்த பிரசங்கம் உண்டான வழிமுறைகள் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் 1, 2, 3 அல்லது 4, 5 முறைகள் வெவ்வேறு வகையான பிரசங்கங்களை தயார் பண்ணும் பொழுது இந்த சில குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேனே தவிர பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகவே தேவன் கொடுக்கிறதாய்த்தான் இருக்கிறது. நான் நம்புங்கள், நீங்கள் நம்புங்கள். என் மேல கண்ணை வைக்காதீங்க. டோன்ட் புட் ஐஸ் ஆன் மீ. என் மேல கண்ணு வைக்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க. மனிதர்களை என் மேல வைக்காதீங்க. நான் ஆராதிக்கிற தேவன் மேல. ஆனால் ஒரு சில இடங்களை இன்னும் உறுதியா நான் சொல்ல முடியும். பவுல் சொன்னது போல தேவனை நான் எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் என் கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறீர்கள். கணக்குகளை என்னிடத்துல தேவன் கேட்பார். உங்க குடும்பத்தின் கணக்கை ஏன்ட்ட கேட்பார். உங்கள் ஆத்துமாக்களின் கணக்கை ஏன்ட்ட கேட்பார் என்ற எண்ணத்தில நான் சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாய் கெட்டு போகாது இருக்கும்படி சாத்தான் இங்கே வஞ்சித்து சொல்லுகிற வார்த்தை, the hidden the deception, அதுல இருக்கிற ஏமாற்றுத்தனமான ஒரு வார்த்தையை மறைத்து தேவனிடத்துல சொன்னால், தேவனுக்கு மறைவானது என்ன இருக்குது? தேவனுக்கு மறைவா என்ன இருக்குது? பிசாசு ஏன் இந்த நோக்கத்தோட சொல்றான்? எவ்வளவு தந்திரமா இந்த காரியத்தை செய்தார்? சாத்தானின் ஆழங்கள் நீங்கள் அறிந்ததானே? பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறிந்தன என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எவ்வளவு தந்திரத்தோடு இந்த காரியத்தை எடுத்து கொண்டு வர்றான் பிசாசு என்று தேவன் அறியவில்லையா? அறிந்திருந்தார். பிசாசை அறிந்ததை காட்டிலும் யோபுவை தேவன் 100க்கு 100 நம்பி அறிந்திருந்தார். முடிந்தால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Who you are now? What kind of attitude you have? கர்த்தர் உண்மையில் நம்பிக்கை வைக்க முடியுமா? கர்த்தர் உன்னை குறித்து, உன்னை அழிக்க, உன் குடும்பத்தை அழிக்க, இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் உலக நாடுகளை அழிக்க முயற்சி எடுக்கிற பிசாசுக்கு விரோதமாய் கைகளை காட்ட முடியுமா தேவன்? உன் நிமித்தமா? யோபு நிமித்தமா காட்டினார். யோபு நிமித்தமா சொன்னார். யோபு பக்தியை விட மாட்டான். யோபு விசுவாசத்தை இழக்க மாட்டான். அவன் ஒன்றிலும் பாவம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையிலே யோபின் மேல அவரே கொடுத்த சர்டிபிகேட் உண்டு. 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தா அவன் பக்தி உள்ளவன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். Midst of all kind of treasures, all kind of royal life what he had. யோபு வாழ்ந்த பெரிய ராஜ தனமான வாழ்க்கை, அதற்கு மத்தியிலே அவன் சன்மார்க்கனும், அவன் கர்த்தருக்கு பயந்தவனும், அவன் தேவனிடத்தில் வழி நடக்கிறவனுமாய் இருந்தான். அதனால தேவன் பிசாசுட்ட சேலஞ்ச் பண்றார். பிசாசுடைய சேலஞ்சை ஏற்றுக்கொள்றார். உங்களுடைய வாழ்க்கை பேசும் பொழுதே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் எப்படி இருக்கிறோம்? லூக்கா புஸ்தகத்திலே, The Gospel of Luke, லூக்கா சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. வேதம் இருந்தால் புரட்டிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு விசை கூட நான் உங்களுக்காக வாசிக்கலாம். வேதத்தை சீக்கிரமா எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கத்தை புரட்டிக் கொள்ளுங்கள்.
புதிய ஏற்பாட்டிலே 116வது பக்கத்திலே லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம், உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 3 காரியங்கள். There are 3 things were mentioned here by the author of this gospel. இதன் ஆசிரியரினாலே 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்று, முதலாவது the source அல்லது the ground, அதனுடைய அடிப்படை தேவை என்ன? இருதயம். நீங்கள் அறிந்தது தானே, இருதயம் தானே பலவித திருக்குகளினாலே பிடிபட்டிருக்கிறது. இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நான் முதலாவது உங்களுக்கு இருதயத்தை குறித்து ஒரு வசனம் சொன்னேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அதில் என்ன சொன்ன? உங்களுக்கு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று சொன்னேன். இருதயம் முக்கியமான ஒரு பகுதியாகும். மனிதனுடைய சரீரத்திலே இருதயம் ஒரு முக்கியமான பகுதி. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அந்த இருதயம் என்பது நினைவுகளை கொண்டதாய் அது முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுது. இந்த இருதயத்தை குறித்து அங்க சொல்லி இருக்குது. எதனால நிறையது இருதயம்? பெரும் திண்டியினாலே. பெரும் திண்டி. திண்டி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுமோ? பெரும் திண்டியினால நிறைய ருசியான பதார்த்தங்கள், இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் வேணும் கேட்கிற ஆகாரங்கள், பலவிதமான பதார்த்தங்கள். பெருந்திண்டி. பெருந்திண்டி. 2வது வெறியினால. வெறினா எப்படி? பழிவாங்குதல், பொறாமையினாலே, எரிச்சலினாலே, கோபத்தினாலே, பலவிதமான தாக்கங்கள் கூடையது வெறி. 3வது சொல்லி இருக்கிறது தான் நம்ம எல்லாம் சிக்கி கொண்டிருக்கிற காரியம், லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்க. லௌகிய கவலைகள் வேதத்தை சுமந்து கொண்டு வருகிற நம்மிடத்துலதான் இது அதிகமா காணப்படுது. நம்ம தான் இது அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உலக மனுஷன் அதுக்குள்ளே கிடந்துட்டு இருக்கிறான். அதனால அவனை பத்தி பிரச்சனை இல்லை, நாம ஒதுக்கி கொள்ளலாம் ஒருவேளை. ஆனா அது இல்ல. உன்ட வேதம் இருக்குது, உனக்காய் அருளப்பட்ட பரிசுத்தாவி உண்டு, உனக்கு ஒரு சபை உண்டு, உன்னை நடத்த ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், வேதம் இருக்கிறது, ஆடல் பாடல் ஆராதனை துதி, இன்னும் நீயே சொல்லிக் கொள்கிற ஒரு பேனர், நான் ஒரு ஆவிக்குரியவன், I am a spiritual man, I am belonging such a kind of a spiritual church, நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன். நீதான் சொல்லிக்கின்ற, நீதான் பேசுற, உண்மைதானே? ஆனா இந்த காரியத்துல மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியம் லௌகிக கவலைகள். லௌகிய கவலைகள். அதை எடுத்து பார்க்கும் பொழுது 2 வகையாய் விளக்கம் ஆங்கில மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, cares of this life. ஒரு மொழியாக்கத்தில், ஒரு ஆங்கில மொழியாக்கத்தில் சொல்லுது cares of this life. cares of this life னா இத பராமரிக்கிறதுக்கே நம்ம காலங்கள் எல்லாம் போயிடும். தேவனுக்குரியதை நம்ம யோசிக்கவே முடியாதபடி, தேவனுடைய கட்டளைக்குரியதை யோசிக்கவே முடியாதபடி, கர்த்தர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை யோசிக்கவே முடியாதபடிக்கு நாம் இந்த வாழ்க்கைக்கு, இன்மைக்குரிய இந்த வாழ்க்கைக்கு, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையே we have spent all the 24 hours of the day. Is it true or not? Tell me. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை நீங்க எடுத்து ஒவ்வொரு தூங்குகிறதும் அடுத்தது சாப்பிடுற நேரங்களை தவிரையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை செய்யற, இந்த வேலை செய்யறது எதுக்கு? எல்லாம் உனக்கு தானே, பணம் சம்பாதிக்க தானே. கடனா வாங்கினது, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது, லௌகியத்தின் ஆசையை தீர்த்துக் கொள்ள, அபிலாசைகளை தீர்த்துக் கொள்ள, அடுத்த வீட்டுல இருக்கிற பொருட்கள், டிவி, பெரிய ஸ்மார்ட் டிவி, பிளாசம் டிவி, இப்படிப்பட்ட பெரிய டிவி நம்ம வீட்டுக்கு வரணுமே, கடன், இன்ஸ்டால்மெண்ட். உன் விலை எவ்வளவு நீங்கும், அதுதான் தகுதி. உன் சரீரத்தில் முழுசு எண்ணெயை ஊற்றிட்டு உருண்டாலும் ஒட்டணும், ஒட்டணும்.
ஏன் அதிக ஆசை? அதான் அங்க விளக்கமா சொல்லி இருக்குது அங்க கர்த்தருடைய வார்த்தையில. பெருந்திண்டி, வெறி, லௌகிய கவலை. இந்த சூழ்நிலைகளை இதை பேசுவது கொஞ்சம் கேட்பதோட கஷ்டமா தெரியலாம். கேட்கும் பொழுது எல்லாம் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னாலும் நான் சொன்னேன் எங்க, there was a challenge put by Satan to God about job life. யோபுடைய வாழ்க்கைக்காக வாழ்க்கை மேல கண்ணை வைத்து பிசாசு போட்ட சேலஞ்ச் இருக்குது. நான் ஒருவேளை அப்படி நினைக்கிறேன். இப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது இல்லையா, எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோமா இல்லையா? பேதுரு புஸ்தகத்தில் அதை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதுற அருமையான வார்த்தைகள் இல்லை. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் திருடன் கொல்லவும் அழிக்கவும் உன்னிடத்தில் வருகிறான். He comes to you to steal, kill and destroy, not anything else. கொல்லவும் அழிக்கவும் திருடமை அன்றி வேற ஒன்றுக்கு வரான். Know your thieves. இந்த வேளையில நான் உனக்கு சொல்லுவதான், உன்னை திருட, உன்னை கொல்ல அழிக்க வருகிறவனை கண்டுபிடி. பிசாசுடைய சேலஞ்ச் நம்மை அழிப்பதற்கு, நம்மை முற்றிலும் நம்மை இல்லாமல் போவதற்கு, ஜீவனுள்ள தேசத்தை விட்டு அறுப்புண்டு போய் அவனோடு நரகாக்கினை நாம் அடைவதற்கு அவன் எல்லாவித முயற்சி எடுப்பான். அவனுடைய வேலை அதுதான். அவனை குறை சொல்ல முடியாது. அவன் வேலை அதுதான். என்றைக்கு அவன் நான் கடவுளை போல, தேவனை போல, தெய்வத்தை போல மாறுவன் என்று சொல்லி விழுந்து போனானோ அன்றிலிருந்து அவனுடைய முயற்சி அதுதான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும், இனியும் கர்த்தருடைய வருகை தாமதமானால் அவன் செய்து கொண்டிருக்கிற வேலை எவனை விழுங்கலாமோ என்று. பெரிய தலைவர்கள் அல்லது யாரோ, அவர்கள் இவர்கள் பெரிய பணக்கார ஐஸ்வர்யமா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று. He looking for the chance to kill and destroy you. ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். நீங்க ஆயத்தமா? நான் ஆயத்தமா? கர்த்தருடைய வருகைக்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல சீக்கிரமா பார்த்து விடுவோம். நான் சொன்னேன், 2 குறிப்பு. அந்த லௌகிய கவலை என்பதை 2 குறிப்பா பிரிச்சுக்கலாம். ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல ஒன்றில் எப்படி சொல்லுது, cares of this life. இந்த வாழ்க்கையின் பராமரிப்புக்கே நாம் எல்லா நேரத்தையும் செலவழிக்கிறோம். 2வது இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்குது, worries of this life. இந்த வாழ்க்கையை குறிச்சே கவலை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலைமை. எது எடுத்தாலும் 2 ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். 2 அர்த்தம் ஒண்ணுதான். ரெண்டு அர்த்தம் ஒன்னாதான் இருக்கிறது. Cares of this life or worries of the life. Worries of this life. வேதம் இந்த வசனத்தில் லூக்கா 21:34 சொல்லுது, லௌகிய கவலைகளினால் பாரம் அடையாதபடிக்கு. It makes to caution us, leave from this kind of attitude. இப்படி வகையான எண்ணங்களை நீ சிக்கிக் கொள்ளாத. வானத்து பறவையை பாருங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடல், அப்படி ஒரு பாடல் வசனத்திலிருந்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் வேதத்துல பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்கள் அதை போல சாலமோனும் மற்ற எவரும் உடுத்தியதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு அழகான வண்ணங்கள். Not a great artist have this attitude what God has made the plan of the day. ஒரு நாளுக்குரிய அந்த காட்டு புஷ்பத்தை வேறு எந்த ஓவியரும் அவ்வளவு வண்ணங்கள் தீட்ட முடியுமா எனக்கு தெரியவில்லை. பெரிய பெரிய தலை சிறந்த ஓவியர்கள் இந்த உலகத்தில் உண்டு. தேவன் கொடுத்த வண்ணங்கள் அவ்வளவு நேர்த்தியா. The duration of the life, அந்த காட்டு புஷ்பத்தின் வாழ்க்கையோ 1 நாளோ 2 நாளோ அது கருகி சாம்பலாய் தரையோடு போய்விடும். But God cares. தேவன் அதை பொறுப்பெடுக்கிறார். திமிங்கலங்களை பொறுப்பெடுக்கிறார். நீல திமிங்கலங்கள் 100 அடி
150 அடி நீளமான வளர்ச்சி கொண்ட திமிங்கலங்கள் ஒரு நேரத்துல அநேக 1000 எடைகள் கொண்ட உணவுகளை சாப்பிட்டாங்க. உங்க வீட்டுல என் வீட்டுல நம்ம ஒரு திமிங்கலத்தை வளர்க்கணும்னு ஆண்டு சொல்ற நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு யானையை வளர்க்க முடியாது. யானையை போல சில மனுஷன் திம்பா வீடுகள்ல அந்த மனிதனை கண்ட எரிச்சல் அடைவோம். திமிங்கலங்களை உலகம் முழுவதும் சமுத்திரங்களில் மகா பெரிய பரிசுத்த மகா பயங்கரமான ஆழமுள்ள பல கிலோமீட்டர்கள் ஆழமுள்ள சமுத்திரங்களா இருக்குது. எத்தனை திமிங்கலங்கள் உலகம் முழுவதும் இருக்கும். எவ்வளவு அழகாய் தேவன் ஆகாரம் இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன்? நாம ஏதோ சாதிக்கிறோம், நாம ஏதோ திறமையில செய்யறோம், நாம ஏதோ தான் நம்ம சரீர பலத்தினால, நம்ம அறிவினால, படிப்பு அறிவினால, நம்முடைய அழகுனால, நம்முடைய பேச்சு திறமையினால, நம்முடைய குவாலிபிகேஷனால நிறைய சம்பாதிக்கிறோம் நினைச்சா ப்ளீஸ் லீவ் இட். விட்டுவிடு, அதை விட்டுவிடு. விட்டுவிட்டு சங்கீதக்காரர் 39ஆம் சங்கீதத்தில் 4-5 வசனத்தை கேட்டோம். சங்கீதம் 90ல 12ஆம் வசனத்தை கேட்டோம். நாட்கள் எவ்வளவு நிலையற்றதாய் குறுகினதாய் இருக்கிறது, அதை பிரயோஜனப்படுத்தித்தாங்க என்று எபேசியர் புத்தகத்தில் சொன்ன வார்த்தையை கேட்டோம். Take care about your life, brothers and sisters. இந்த வாழ்க்கை உங்களுடையது உண்மைதான். ஆனா இந்த வாழ்க்கையை பராமரிக்க கர்த்தருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. நாம் அவர் கையில அடங்கி இருப்போம். 1 பேதுரு புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த, மேன்மைப்படுத்த, விடுவிக்க, நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து, நம்மை எளியவனாய் இருந்தால், ஏழையாய் இருந்தால், குறைவுள்ளவனாய் இருந்தால், குப்பையிலும் புழுதிலும் இருந்து நம்மை தூக்கி ராஜாக்கள் மத்தியிலே அமர பண்ணி கர்த்தர் அழகு பார்க்கிற தெய்வம். நம்புறீங்களா? முடிந்தால் கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில வசனங்களை நான் உங்களுக்கு அதை விளக்கத்தை கொடுக்கிறேன். என்ன? வாட் அபவுட் the worries of the life? இந்த காரியம் என்னதான் இருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உங்களுக்காய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு சில விளக்கங்கள் அதில் கிடைக்க ஆயத்தமாக இருக்கிறது. சாப்டர் நம்பர் 8 from Gospel of Luke, verse number 14. 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் அப்படி சொல்லுகிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்மங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்குது. நம்மையே சுட்டி காட்டுவது போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது போல இருக்கிறது. எத்தனை வகையான திட்டங்கள் நமக்கு சபையில தேவன் தந்தார். ஆத்தும ஆதாயங்கள் இப்பொழுது நம்ம கையில கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த நெருக்கங்களா இல்லாம நம்ம ரெகுலர் சர்வீஸ், ரெகுலரான ஆராதனை நாட்கள் எல்லாம் இருந்திருந்தா உங்க கையில ஈஸ்டர் ஞாயிற்றுக்கென்று ஒவ்வொரு ஜெப அட்டவணை நிரம்பின ஆத்தும படிவங்களை கையில கொடுத்திருந்தோம். சிலுவை வடிவத்துல 10 நபர்கள், உறவினர்களோ நண்பர்களோ அவருடைய பெயர்களை எழுதி கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து ஜெபித்துக் கொண்டு வரும் பொழுது ஈஸ்டர் அன்றைக்கு அதை ஒய்கோல் தினமாக நாம் மாற்றி அமைத்து அந்த புதிய ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், தேவனுடைய அன்பை அறிமுகப்படுத்தவும், சபையை அறிமுகப்படுத்தவும், சீக்கிரமாய் வரக்கூடிய தேவனை அறிமுகப்படுத்தவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த நாம் முயற்சி எடுத்தோம். முயற்சி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் அருமையான சில ஊழியர்களின் முயற்சினால இது நடந்து கொண்டு வந்தது. அவைகளுக்கு நாம உண்மையா நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆனா நான் சொல்ல வந்தது என்ன? ஏன் cares of this life, worries of this life, நாம ஏதோ நம்ம ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி. வேதம் நித்திரை, இரவு தூக்கத்தை குறித்து சொல்லும் நித்திரை என்று சொல்லி இருக்கிறது. நித்திரை என்றால் இன்னொரு அர்த்தம், அது மரணம் போலது. The sleeping time, அது ஒரு மரண நேரம் போலது. நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணும் தெரியாது. We can't understand the wonders of the God. தேவனுடைய ஆச்சரியங்களை நமக்கு தெரியாது. உடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் தனியா கிடக்குது இரவு நேரத்தில். புதிய நாளை உண்டு பண்ணுகிற தெய்வம் அதிகாலையில நமக்கு புதிய உயிரை கொடுத்து சேர்த்துதான் எடுப்புறா. நான் நம்புறேன். பெரிய தியாலஜிகள் கேள்வியாளர் தியாலஜிகள் விளக்கமா போக வேண்டாம்.
நான் புரிந்து கொண்டதை நான் உனக்கு சொல்றேன். என் மனதுல தோன்றினதை உனக்கு நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அப்படி புதிய உயிரை கொடுத்து நம்மளை எழுப்பி விடுறார். அதனாலதான் சங்கீதக்கார 5ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் அப்படி சொல்லி இருக்கிறான். உங்களுடைய கிருபையினாலே நான் வந்து நிற்கிறேன் உங்களுடைய ஆலயத்தில். பை யுவர் கிரேஸ், உன் கிருபையினால் நான் வந்திருக்கிறேன்ப்பா சொல்லு. ஆனா இங்க நம்ம கேட்ட காரியம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலைகளினாலும் தான் மாறணும். worries of this life, cares of this life. இதனால என்ன செய்ய முடியல? தேவனுக்குரிய காரியங்கள் முற்றிலும் எடுத்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் நில் நில் நில். நேற்றைய பொழுது நான் ஒரு மருத்துவ நண்பர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய ஒரு டாக்டர் நல்ல நண்பர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் அவர் சொன்னார், பாஸ்டர் முன்ன மாதிரிலாம் இல்ல. அவர் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு செல்லுகிற அருமையான ஒரு நண்பர். முன்ன மாதிரி கிடையாது. ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுறது இல்ல. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னா நான் ஒண்ணும் நினைவில்லை. பேசிக்கொண்டே போறார். நான் உண்மையா அவருடைய சில விளக்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் முழுமையா டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள இவ்வளவு தாக்கம் இருக்குது. ஜனங்களை கொஞ்சம் எச்சரிப்படைங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை அடைங்க. இந்த நேரமானது முறுமுறுப்பதற்கோ எரிச்சல் அடைவதற்கோ புறம் பேசுவதற்கோ, ஏன் நான் இப்படி வந்ததெல்லாம் விருதாதானா, இப்படி சபைக்கு வந்த விருதாதானா, நான் காணிக்கை கொடுத்த விருதாதானா, நான் தசமபா கொடுத்த விருதாவா, நான் வசனத்தின்படி நடக்க முயற்சி எடுத்த விருதாவா, அவன் இப்படி செஞ்சா அதை செஞ்சா இதை செஞ்சா நான் அதெல்லாம் செய்யாம நான் இப்படி வந்து சொல்லி ஒப்பிட்டு பார்த்து பேசுற நேரம் இல்லை இது. தேவன் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒரு முன்னால் நிக்கவே முடியாது. அதை விட்டு விட்டு காரியத்தை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு சொன்ன வசனம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உண்மையா இருக்குது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் ரிசம்பிளன்ஸா இருக்குது இல்ல? வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறேனோ அவற்றில் அதிகமாய் கேட்பேன். தேவனுடைய வார்த்தையினால நியாயம் தீர்க்கிற நாட்கள் வரும். இந்த நல்ல நேரம் ஒவ்வொருத்தர் உலக மனிதர்கள் வெவ்வேறு விதமான எண்ணங்கள் கொண்டிருந்தாலும், நீயோ தேவனுடைய மனிதனே, தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மந்தையே வீடுகள் அமர்ந்து வெவ்வேறு விதமான எண்ணங்களுக்கு போகாதபடி, கர்த்தர் நான் குணப்படும்படி, நான் சரிப்படுத்திக் கொள்ளும்படி, நான் நேராக்கிக் கொள்ளும்படி, என் கோணலையும் கரணையும் என்னுடைய பள்ளங்களையும் நிரப்பி சமமாக்கி நேராக்கிக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் என்ற நல்ல எண்ணத்துக்கு திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது பகுதியில சொல்லி இருக்குது 14ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் லூக்கா 8:14 சொல்லி இருக்குது, கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். worries of the life, worries of this life or cares of this life. இந்த முதல் வார்த்தை தான் வித்தியாசம். worries அல்லது cares, இந்த ரெண்டும் ஒரே அர்த்தத்துக்குள்ளதான் வருது. ஏன்னா we spend time for this, இதற்காகவே நம் நேரங்கள் எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். lack, அதுல தேவை என்ன என்பதை நாம் புரிய மாட்டோம். புறப்பட்டு செல்லுங்கள் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை பெரிய கட்டளைகளை நாம் செயல்படுத்தாத ஒரு சாதாரண கிறிஸ்தவ நிலைமையில, basically just we belongs to a religion of Christianity, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சாதாரண கிறிஸ்தவ நிலைமையிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெகுவெகுப்பான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளே அநேகர் இந்த நெருக்க நேரத்தில் சாப்பாடு மற்ற காரியங்கள், ஐயோ வேலை மறுபடியும் வருமோ, அதே வேலை கிடைக்குமா, அதே அந்தஸ்துக்கு வருவோமா, வாடகை எப்படி கொடுப்பது அப்படின்னு எல்லா வகையான லௌகிக கவலைகள் நிரம்பிட்டு இருக்கிறோம். மறந்து விட்டோ அல்லது வசதியா இதை விட்டு விட்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி? தேவன் இதையெல்லாம் சரி செய்ய வல்லவர். தேவன் நாம் இந்த வனாந்தர பகுதியிலே பாதையிலே நடந்து வருகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம்மை கோஷிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்பதை மறந்து விடுகிறோம். உலகத்தின் தகப்பன்மார் பிள்ளைகள் மீனை கேட்க பாம்பையோ தேவையோ கொடுக்கிறது இல்லை, சரியானதை கொடுக்க தெரியும் பொழுது பரம தகப்பனுடைய ஈவு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும்.
தேவனுடைய மந்தையே, சபைக்கு தேவன் கொடுத்த அருமையான ஜனங்களே, என் அருமையான சகோதரி சகோதரியே, வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, சிறு பிள்ளைகளே, உங்களை எல்லாம் மறுபடியும் நான் பார்க்க ஆசையுடையவனாய் இருக்கிறேன். சாதாரண நிலைமையில் அல்ல, முழுமையாய் மாறினவர்களா, நேரத்தை இனி பிரயோஜனப்படுத்துகிறவர்களா, லௌகிக கவலைகளினாலே, பெருந்திண்டிகளினாலே, வெறியினாலே நிரம்பினவர்களாய் அல்ல, கர்த்தருக்கென்று எதையாவது இனி செய்ய போகிறோம். என வருகிறவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். உலகத்தை அழிக்க காத்து கொண்டிருக்கிறவன் அசிங்கமான திட்டங்களோடு வருகிறான். பலவித உலக தந்திரங்களை மனிதருக்குள்ள புகுத்தி வெவ்வேறு வித்தியாசமான காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியாத பலவித தந்திரங்களினாலே நம்மை அழிப்பதற்கான கண்ணிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். There will be filled by so many traps we does not know about it. நாம் அறியாத பலவித கண்ணிகளினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கவலைப்படுவோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கேட்டது போல இந்த மகா ரட்சிப்பை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். உனக்கு, எனக்கும், நம்முடைய ஜனங்களுக்கும், குடும்பத்துக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் கவலை இல்லைன்னா why God has? ஏன் தேவன் அதை பத்தி பிரச்சனை? நீ யோபு புஸ்தகத்துல இன்னொரு வசனத்துல அவனுக்கு அழகாய் வாசித்து காட்ட முடியும். யோபு புஸ்தகத்துல அவனுக்கு வசனத்தை வாசித்து காட்ட முடியும். யோபில் எழுதியிருக்கிற வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய புஸ்தகத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீ நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? நீ பாவம் செய்யறவனாய் இருந்தாலோ அல்லது நீ நீதிமானாய் இருக்கிறதுனாலோ என்ன லாபமோ குறையோ தேவனுக்கு வந்துவிட போகிறது. நீ அப்படி நினைக்கிறோம், நாம் அப்படி நினைக்கிறோம். நான் இல்லைன்னா சபை இல்லை, நான் மட்டும் இல்லைன்னா, நான் என் குடும்பம் மட்டும் இல்லைன்னா சபை இல்லை, அல்ல நான் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கினமா போயிட்டா சபை அவ்வளவுதான் நினைக்காது. நீ நல்லவனாகவோ அல்லது நீ உண்மையானவனாகவோ, நீ நீதி செய்கிறவனாகவோ, நீ ஆசை உள்ளவனாகவோ, நீ பாலகனாகவோ இருக்கிறனால தேவனுக்கு என்ன லாபம் அல்லது என்ன நஷ்டம்? What is the loss or what is the gain to God if you are a righteous or iniquity person? Tell me brothers and sisters. சொல்லுங்க எனக்கு. ஆனா காரியம் அப்படி அல்ல. நாம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதனாலே தேவன் பூமிக்கு தன் குமாரனை அனுப்பினார். யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதிப்போம், தேவனுடைய வார்த்தையை மதிப்போம். முறுமுறுக்கிறதையும் எரிச்சல் அடைவதையும் இந்த காலத்தில் இருக்கிற நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று நான் கூறுவேன். நிறைய வார்த்தைகள் நான் உங்களுக்கு பேசி நேரம் எடுக்கலாம். இவைகளில முடித்தா உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். அதனால கவனமா தேவனுக்கு நேரம் கொடுங்க. தேவனுக்கு அதிக நேரம் செலவழிக்க முயற்சி எடுப்போம். இனி இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த காஃபியோ என்று சொல்லப்படுகிற இந்த ஊரடங்கு சட்டங்கள் மற்ற காரியங்களில் தான் விடுபட்டு நாம வரும் பொழுது, சபைக்கு திரும்பி வரும் பொழுது, ஒன்று கூடி வருகிற நாளிலே அது ஒரு மனம் நிரம்பின ஆராதனை நாளாய் ஒரு பெரிய விழாவை போல நாம் முயற்சி எடுக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள மாறினவர்களால், மனமாற்றம் அடைந்தவர்களால், உள்ளான மனிதனிலே வெளிச்சம் பெற்றவர்களால், மனக்கண்களை பிரகாசம் உடையவர்களாய் மாற்றிக் கொண்டவர்களாய் வந்தால்தான் தேவனுக்கும் சபைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் உங்களை நடத்துகிற ஊழியருக்கும் சந்தோஷமாயிருக்கும். எந்த மாற்றமும் இல்லாம சாதாரண எல்லா உலக மனிதர்கள் ரட்சிப்பு இல்லாதவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களை போல இருக்கிற அநேக ஜனங்கள் எல்லா ஊரடங்கு சட்டம் முடிஞ்ச எப்படி வழக்கமா இயல்பா வேலைக்கு போறது அப்படியே உலாவிக் கொண்டிருக்க அவனுடைய பழைய பாவங்களை செய்து அடைகிறது போல நீ நான் செய்வதற்கு தேவன் இந்த வாய்ப்பை தரவில்லை. நாம் சரியாகி விடுவோம் என்று தேவன் நம்புகிறார். நாம் சரியாக கூடாது என்று பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். Which side you are standing? எந்த பக்கத்தில் நீங்க நிற்க விரும்புறீங்க? தேவனுடைய அருகில் வாருங்க என்று மோசே சொன்ன பொழுது லேவி கோத்திரத்தார் எல்லாம் அவனோடு வந்து சேர்ந்து நின்றது போல அருமையான இந்த செய்தியின் வழியை அவங்களை நான் கேட்கிறேன். கர்த்தருடையவர்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம், அவர் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேருவோம் என்று நம்பிக்கை உடையவர்கள் எல்லாம் என்னோடு வந்து சேர்ந்து நின்று கொள்ளுங்க.
உலகம் வேண்டாம், உலகத்தின் ஆசா பாசங்கள் வேண்டாம், உலகத்துக்காக நேரம் செலவழிச்செல்லாம் போதும். இனி இருக்கிற வாழ்க்கை தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, இந்தியாவின் ரட்சிப்புக்காக, உலக நாடுகள் மீண்டு வருவதற்காக, அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லா பயங்கரங்களும் முடிவுக்கு வர அவங்களுடைய நிலைமையெல்லாம் இப்ப எவ்வளவு சீரழிஞ்சு, இத்தாலி 12,000க்கு மேற்பட்ட மரித்து போயிட்டாங்களே. இந்த நாடுகள் எல்லாம் திருந்தி வருவதற்கு நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய ஒப்புக் கொடுக்கணும். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. பரிசுத்த தேவனே, இந்த நல்ல ஜனங்களை எனக்கு தந்தீரே, சபையில எங்களோடு வந்து ஆராதிக்க பலன் தந்தீரே, கிருபை தந்தீரே, இரக்கம் தந்தீரே, மனதுருக்கம் தந்தீரே, இப்பொழுதும் எங்களை விட்டு விலகி போகவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாய் நிலையற்றதை நிலையாய் மாற்ற வல்லமையுடைய நீர்தான் என்பதை நாங்கள் புரிந்து, ஆண்டவரே, எங்கள் நாட்கள் நிலையற்றது, எங்கள் செயல்கள் நிலையற்றது, எங்கள் பணங்கள் நிலையற்றது, நாங்கள் சேர்த்து வைக்கிற பொன் வெள்ளி தங்கம் எல்லாம் நிலையற்றது. நாங்கள் ஒருவேளை தங்கி இருக்கிற பெரிய அரண்மனை போல சிறிய பெரிய நடுத்தர வீடுகள் எதுவும் நிலையற்றதா இருக்கிறது. நிலையானது நீர் கொடுக்கிற நித்திய ஜீவன் தான். நிலையானது உம்முடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் தான். இதை குறித்து நாங்கள் கவலையோடு சரியாய் உருவாக்கி வரக்கூடிய தேவனிடத்திலே, மணவாளனிடத்திலே நாங்கள் பொறுப்பாய் எங்களை ஒப்படைக்க, கிருபாசன தண்டையிலே மறுபடியும் நாங்கள் தைரியமாய் வந்து நிற்க நாட்களின் கொடிய தன்மைகள் எல்லாம் மாறட்டும். ஜனங்கள் எல்லாரும் இதை புரிந்து கொண்டு, ஒருவேளை மற்ற யாராவது இதை பார்க்க நேர்ந்திருந்தாலும், என் சொந்த ஜனங்களுக்காக, தேவன் எங்களுக்கு கொடுத்த சபை ஜனங்களுக்காக இதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கும் இது சரியா இருக்கும் என்றால் அவர்களும் வேதத்தை பின்பற்றி கிறிஸ்துவின் வழியில நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. நீர் எங்கள் ஜனங்களையும் எங்களையும் சபையும் சாமட எல்லாரையும் தலைவர்களையும் அன்றைய தலைசபை போதர்களையும் எல்லா சபைகளையும் ஆவிக்குரிய எல்லா உண்மை சபைகளையும் கர்த்தர் மறுபடியும் அதனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி, மீகா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி மறுபடியும் தேவன் சபை கொடுமுடியின் மேலே உயர்த்தி வைத்து தேச ஜனங்கள் ஜாதிகள் எல்லாம் ஓடி வரும்படி செய்யுங்க. கண்கள் காணட்டும். மகிழ்ச்சியை தாங்கப்பா. துதி கணத்தை மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் என்றைக்கு உங்களோடும் சகல பரிசுத்தவான்கள் குடும்பங்களோடும் எங்களோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.